ஹாய் ஹலோ கன்ஸ் அண்ட் உமா ட்ராவல் விலாக். இப்போ நம்ம என்னன்னா கிரைஸ்ட் சர்ச்சில் டே 2. ஸோ இங்கேருந்து கிரைஸ்ட் சர்ச்லேருந்து கைகோரா பீச், அதாவது இங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர்கிட்ட இருக்குன்னு ரிவ்யூ பார்த்தோம் ஃபோனில். ஸோ ரிவ்யூ பார்த்துட்டு அந்த பீச் போகலான்னு ஃபிக்ஸ் பண்ணி கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார் பார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் கார் பார்க் பண்ணியிருக்கோம். அந்த பில்டிங் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ அதை இப்போ காமிக்கிறோம். இங்கே பாருங்க, நம்ம தங்கியிருக்கோம்ல அந்த ஹோட்டலுக்கு டைரக்ட் ஆப்போசிட்லேயே மும்பை வாலான்னு இருந்ததுங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் நமக்கு சாப்பாடுலாம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருந்ததுங்க. அப்புறம் வந்து இது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சம்மர், சரியா பயங்கர வெயில் தான். ஆனாலும் இவ்வளோ வெயில் அடித்தாலும் ஒரு மாதிரி குளிர் இருந்துச்சுங்க. ஸோ நல்லா இருந்தது. எப்படி இவ்வளோ வெயில் அடிக்குது குளிருது அப்படின்னு யோசித்தேன். ஸோ அப்போ சொன்னாங்க அங்கே இருக்க லோக்கல் பீப்புள் இது எங்களுக்கு சம்மர்னாங்க. நான் அப்போ என்ன நினச்சேன்னா, ஐயோ இந்தியா வந்தீங்கன்னா அவ்வளோதான் கறி செத்துருவீங்கடா அப்படின்னு நினச்சேன். லிட்ரலி அப்படிதான் நினச்சேன். ஏன்னா நமக்கு சம்மர் டைமில் ரொம்ப பீக்கில் போகும்ல டெம்பரேச்சர்லாம். இப்போ பாருங்க, இதான் நம்ம கார் பார்க் பண்ணியிருக்கோம்னு சொன்னோம்ல, அந்த பில்டிங் இதுதான். ஸோ இங்கே வந்து நம்ம கார் எடுத்துட்டு இப்போ நம்ம அந்த நான் சொன்ன அந்த ஹைகோரா பீச்சுக்கு போகிறோம். இதில் இப்போ நமக்கு என்ன இதில் ஒரு பெனிஃபிட்னா, நியூசிலாண்டில் லிட்ரலி சொல்கிறேங்க, நம்ம இந்த மாதிரி கார் எடுத்துட்டு டிரைவ் பண்ணுறது தான் உண்மையாகவே நமக்கு என்ஜாய்மெண்ட். ஒரு ட்ரிப்பை சூப்பராக ஃபில்லிங்காக என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா அங்கே இப்போ கார் பார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துக்கு போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லாமே சிஸ்டமேட்டிக் தாங்க. நம்ம கார் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டோம்னா ஸோ அதுவே எவ்வளோ டைமிங்கில் நம்ம கார் பார்க் பண்ணியிருந்தோம் என்னங்கிறது கன்வெர்ட் பண்ணி நமக்கு நியூசிலாந்து மணிக்கு கன்வெர்ட் பண்ணி எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத சொல்லிவிடும். ஸோ அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு வச்சு கிரெடிட் பண்ணிட்டு நம்ம பாட்டு ரிசீப்டை கலெக்ட் பண்ணிட்டு கார் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். சரி வாங்க இப்போ நம்ம காருக்கு போகலாம். பாருங்கள், ஆக்சுவலாக 3 to 4 ஃப்ளோர்ஸ் இருந்ததுங்க கார் பார்க் பண்ணுறதுக்கே, சரிங்களா. அதில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து டிசபிள்டு பர்சனுக்கு மட்டும் வச்சுட்டாங்க. பர்டிகுலராக அங்கே நம்ம கார் பார்க் பண்ணக்கூடாது. ஸோ நாங்கள் ஃபஸ்ட் நாள் என்ன பண்ணிட்டோம், தெரியாமல் அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்க் பண்ண போயிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அங்கே இருந்தவங்க சொன்னாங்க இல்லை இங்கே பார்க் பண்ணக்கூடாது. நான் யோசிச்சேன், என்னடா இவ்வளோ இடம் இருக்குது, நம்மளே இங்கே பார்க் பண்ண விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு அப்புறமே அந்த போர்டு காமிச்சாங்க. ஸோ அந்த போர்டை பார்த்ததுக்கப்புறம் ஓ அப்படியா அப்படின்ட்டு சரி ஓகே அப்படின்னு. எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்டு இல்லைன்னா 3rd ஃப்ளோர். ஆக்சுவலாக சண்டேலாம் பார்த்தா ரொம்ப ரஷ்ஷாக இருக்குமா, அங்கே பார்க் பண்ணுறதுக்கே இடம் கிடைக்காதான், அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் அப்படின்னாங்க. அப்புறம் இங்கே நம்ம வந்து நேவிகேஷன் போட்டுட்டு நம்ம ஹைகோரா பீச் போகிறோம்னு சொன்னோம்ல, நேவிகேஷன் போட்டு காரில் அப்படின்னு பீச்சை நோக்கி இப்போ நம்ம பயணிக்க போகிறோம். வாங்க அங்கே என்ன இருக்குங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். போகிற வழியில் என்னென்ன இருக்குங்கிற அழகு கண்டிப்பாக காமிச்சிருக்கோம், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா, லெட்ஸ் மூவ் ஆன் டு த லொக்கேஷன்ஸ். இதான் நம்ம தங்கியிருந்த ஹோட்டலுங்க. ஸோ இங்கேருந்து கரெக்டாக அந்த ஹோட்டல்லேருந்து அந்த பீச்சுக்கு பார்த்தீங்கன்னா 181 கிலோமீட்டர் காமிச்சிச்சு அந்த நேவிகேஷன்ஸில். ஸோ அதுக்கப்புறம் டைமும் பார்த்தா 1.5 hours. ஸோ போனதே தெரியல, பிகாஸ் எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன்லேயே போனோம். ப்ளஸ் அது இல்லாமல் அங்கே போகிற வழியிலே அந்த வயல்கள்லாம் ரசிச்சுட்டு அப்படியே இயற்கையெல்லாம் அங்கங்கே நின்று ரசிச்சுட்டு அப்படியே மெதுவாக போனோங்க. நியூசிலாந்துன்னு போயிட்டாலே என்ன கேட்டாலே ரெண்டல் கார் எடுத்துகிட்டு போகிறது தாங்க பெஸ்ட்டு. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் இதை நான் சொல்லியிருப்பேன். இது எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் பண்ணதை வச்சு சொல்கிறேன். ஸோ என்னடா சொன்னதே திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து ட்ரிப்புனாலே ரெண்டல் கார் தான் பெஸ்ட்டு. ஸோ இங்கே வயல் பக்கத்துலேயே அந்த ட்ரெயின் ட்ராக் போணுச்சு. ஸோ அப்படியே எடுத்துட்டு இது பாருங்க, இது வந்து கிரேப்ஸ் தோட்டம். ஸோ அது அப்படியே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. இதே நம்ம ஊராக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஓடி போய் பறித்து சாப்பிட்டு வந்துடலாம். ஸோ இது வந்து வேற நாடு. ஸோ அங்கே ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே அழகாக ரசிச்சுட்டு தூரத்துலேருந்து பார்த்துட்டு நாங்கள் பாட்டுக்கு காரில் பாட்டை போட்டுட்டு அப்படியே வந்தோம்.
எனக்கு அது மட்டும் இல்லைங்க, நியூசிலாந்து போய் கார் எடுத்தோடனே என் ஹஸ்பண்ட்ட்டு சொல்லிட்டேன், என்ன கொஞ்ச நேரம் நீங்கள் ட்ரைவ் பண்ண விடணும் அப்படின்ட்டு. ஸோ அங்கே போய் அந்த ஸ்டேரிங்கை பிடிச்சோன்னே வந்தது பாருங்க ஒரு கெத்து, செம்மங்க. ஸோ என்ன என்னோட எப்படி சொல்கிறது, ஆசையெல்லாம் நிறைவேறிச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் தான் நான் இருந்தேன். செம்மையாக பாட்டை போட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு கார் அங்கே பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு காரும் இல்லை, கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம், பட் அங்கே ஸ்பீட் லிமிட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க. இதில் என்ன ஒரு பெரிய கொடுமை, பின்னாடி கார் வந்தது. நான் சொன்னேன், நான் என்ன பண்ணேன், சரி கொஞ்சம் சைடு போட்டு நீங்கள் போங்கிற மாதிரி காமிச்சேன், பட் அவங்க போகவே இல்லை. சரி என்னன்னு பார்த்தா ஒரு அதாவது ஓவர்டேக் பண்ணி போகணும்னா அதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு, அந்த இடத்துல மட்டும்தான் ஓவர்டேக் பண்ணுவோம். ஸோ ஐயோ என்னோட இது ஆள் இல்லாத கடைக்கு டீ ஆத்துறீங்கிற மாதிரி எனக்குலாம் ஆயிடுச்சு. உண்மையாகவே லிட்ரலி அப்படிதான் ஆயிடுச்சு. ஏன்னா பிகாஸ் நம்மலாம் அப்படியே இல்லை, அப்படியே நம்ம ரஷ்ல இருந்து அப்படியே கிடுக்கில் பூந்து போவோம்யா. ஸோ அங்கே ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணல எனக்கு லிட்ரலி பயங்கர ஆச்சரியமாக தான் இருந்தது. எனக்கு பின்னாடி ஒரு கார் வந்தது. ஸோ என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கொஞ்ச நேரம் நான் ட்ரைவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் அந்த காரை கொடுத்துட்டேன். ஸோ அப்படியே பாட்டை போட்டு என்ஜாய் பண்ணிட்டு சும்மா மாசாக தான் வந்தேன். இந்த லேண்ட்மார்க் தெரியுது பார்த்தீங்களா, இதில் தான் ஓவர்டேக் பண்ணேன். இது தாங்க இந்த கார் தாங்க ரொம்ப நேரமாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்துச்சு. சரி நானும் சைடு போட்டு போங்கடாங்கிற மாதிரி இடம் கொடுத்தேன், பட் அவங்க போகவே இல்லை. எனிவே சூப்பர், அவங்கெல்லாம் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுனால தான் சில நல்ல விஷயங்கள் நடக்குது. ஸோ அப்போ நல்லா இருந்தது, செம்ம என்ஜாய்மெண்ட்டு. லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு மெமரினா இது ஒரு ட்ரிப்புன்னு நான் சொல்லுவேன். ஸோ பாருங்கள், எங்கால் பக்கத்தில் எனக்கு எப்படி அந்த இடத்துல ஒரு காமெடி வந்து தோணுச்சுங்க. ஏங்க ஹைகோரா பீச்சுக்கு வாங்க, தண்ணியை பாருங்க அப்படிங்கிற காமெடியில் 2 பேரும் ஸோ மாற்றி சொல்லிட்டு தான் போகணும். ஸோ அவ்வளோ ஒரு இது அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. இப்போ நம்ம பார்த்தோம்னா ஈஸ்டை நோக்கி பயணம் செஞ்சுட்டு இருந்தோம். ஸோ அப்போ சொன்னாங்க மார்னிங் போனால் சன்ரைஸ் சூப்பராக இருக்கும் பார்த்துக்கலான்னு. மிஸ் பண்ணிட்டோம். பட் எனிவே லொக்கேஷன் பார்க்கறதுக்கு அப்படி இருந்து தாறு மாறுங்க, ஒர்த்து லிட்ரலி ஒர்த்து வருமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பாருங்களேன் இந்த ஹில்ஸை தொட்டுக்கிட்டே ஓசன் சீஸு. ஸோ இதெல்லாம் வேறு லெவலுங்க. வாழ்கிறாங்க அங்கே இருக்கவங்களாம். எனக்கு அப்படி தான் லிட்ரலி தோணுச்சு. எவ்வளோ எனக்கு இந்த மாதிரி க்ரீனிஷாக ஒரு மாதிரி தண்ணிலாம் நல்லா பியூராக இருந்தால் அதை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக. நான் இதை தான் ரொம்ப ரசித்து பார்ப்பேன். இந்த விஷயத்தை அவ்வளோ உணர்ச்சி பூர்வமாக இதை ரசிப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. இது ரெண்டும் ஒட்டுக்கா பார்க்கல, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. பார்க்காத ஒரு அழகை பார்த்துட்டோண்டா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆனிச்சு. அதே மாதிரி
இந்த சீல வாட்டர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டிரான்ஸ்பரண்டாக. அப்பா, நம்ம சின்ன வயசுல மேப்ல கடலுக்கு கலர் கொடுப்போம் பார்த்துருக்கீங்களா, அந்த சீ ப்ளூன்னு சொல்லிட்டு. ஸோ அதை இந்த இந்த இதில் இந்த சீல நான் அதை பார்த்தேங்க. உண்மையாகவே அவ்வளோ ஒரு அழகு, செம்ம ரிஃப்ளெக்ஷன், வேற லெவலுங்க. சொல்றதுக்கு வார்த்தையில, நீங்களும் பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதை பத்தின டவுட் இருந்தாலும் கேளுங்க, நாங்க கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்றோம். வந்தாச்சு நம்ம பீச்சுக்கு. ஸோ வந்தோம், செம்ம காத்து பாருங்க, தண்ணி பாருங்களேன் எவ்வளோ அழகா டிரான்ஸ்பரண்டா இருந்ததுங்க. அம்மா எனக்கு அப்படியே பார்க்கவே உட்காந்துட்டேன். நானா அந்த ராக்கு மேலே உட்காந்துட்டேன். என்னோட ஹஸ்பண்ட் கூட வா வா போகலாம், நாங்கள் இல்லை ஐயோ இதெல்லாம் எப்போ கிடைக்கிறதுக்கு, இவ்வளோ அழகு கண்ணுக்கு குளிர்ச்சியா. அப்படியே நாங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நடு பகுதி தொடுற அளவுக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே ஒவ்வொரு பாறையா தாண்டி தாண்டி போனோம். அப்போ சின்ன குழந்தைங்க தாண்டி தாண்டி விளையாடும்ல தண்ணியில், அந்த ஒரு ஃபீலு தான் இருந்துச்சு. ஸோ குழந்தையா மாறின தருணங்கள்னு கூட சொல்லலாம். பாருங்க எவ்வளோ ஒரு அழகு, வேற லெவலுங்க. ஸோ பாருங்க, இப்போ கொஞ்சம் தண்ணி உள்வாங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உங்களுக்கே தெரியுங்க பாரு, இந்த பாறையெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா, இந்த பாறையில தான் ஏறி தாவிட்டு வந்துட்டு இருந்தோம். சரி நானும் சீல் இங்கே தெரியுதா அங்கே தெரியுதா அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வந்தப்ப, ஸோ அங்கேருந்து ஒரு லோக்கல் பீப்புள் சொன்னாங்க, இந்த சீசனுக்கு சம்மர் இல்லையா, ஸோ இந்த சீசனுக்கு கொஞ்சம் தண்ணிக்குள்ளே தான் இருக்கும், கரையில் வராது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. என்னடா நம்ம ரூம்லேருந்து இவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம், சீல பார்க்க முடியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஓகே, சூப்பராக இருந்தது. அங்கே போயிட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு ஸ்டில்ஸ்லாம் எடுத்துகிட்டு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்தோம். ஸோ இப்படி தான் குழந்த மாதிரி தாவி தவளை தாவுடா தாவு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஒவ்வொரு விஷயமும். ஸோ நல்லா இருந்தது, பாருங்க நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதை பற்றின ஒரு கைடிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நாங்கள் கண்டிப்பாக எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறோம். ஸோ அப்புறம் எங்களோட ப்ரொஃபைல் பிக்குக்காக எல்லோரும் 2 பேரும் மாற்றி போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அந்த ராக்கில் உட்காந்து தண்ணியை மட்டும் உட்காந்து, ஒன்றுமே இல்லை, அந்த ராக்கில் உட்காந்து அந்த தண்ணியை ரசிச்சுட்டே அவ்வளோ நேரம் ஓடிடுச்சுங்க. டைம் போனதே தெரியல எங்களுக்கு. அவ்வளோதான். அப்புறம் கொஞ்சமாக நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் நின்று டைம் பாஸ் பண்ணிட்டு இந்த வரையில கண்ணுக்கு சீன் தெரிஞ்சிச்சு. ஆகா, காரை நிறுத்துன்னு நின்று ரசிச்சுட்டு வந்தோம். இங்கே தான் அப்புறம் சவுத் கொரியன்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்ததுனால சவுத் கொரியாவிலேருந்து வந்தவங்களும் என்னன்னு சொல்லிட்டு வந்தாங்க, இந்த மாதிரி சீல் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, நின்று ரசிச்சுட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட அது எப்படி இருக்குன்னா இந்த மண்ணு கலரில் இருந்தது, அதனால் உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியராக தெரியுதான்னு தெரில. பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸிங்காக எடுக்க பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா கண்டிப்பாக ஒரு இதில் நல்லா ஜூம் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் பார்த்தா எனக்கு தெரியும் கிட்டத்தட்ட இந்த கலர்ல, இந்த மண்ணோட கலர்லேயே இருந்தது, அதனால ஈஸியாக வியூ பண்ண முடியல. இப்போ நாங்கள் 2 பேர் நின்று பார்த்துட்டு இருந்தனால, நாங்களும் சவுத் கொரியா அவங்களும் அப்படிதான் கப்பலாக வந்தாங்க. அதே மாதிரி எங்களை மாதிரியே அவங்களும் ரெண்டல் கார் எடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கொஞ்ச நேரம் அவங்க கூட பேசிட்டு அப்படியே சீல ரசிச்சுட்டு அப்படியே வந்தாச்சு. ஆக்சுவலாக பாருங்க எவ்வளோ ஒரு அழகு தெரியுங்களா, ஐயோ வேற லெவலுங்க. சீல் இந்த இது மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அந்த பிளாக் கலர்ல இருக்கு, ஒரு மாதிரி பாறை மாதிரியே இருக்கு. இந்த வீடியோல பார்த்தா அது தெரியுதான்னு தெரியல, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போய் ஜூம் பண்ணி எடுக்க முடியுதான்னு ட்ரை பண்ணோம், முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணோம். பாருங்க, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த இடத்துல தான் படுத்திருந்தது இந்த கரையில். ஸோ இது கேமராவில் பார்த்தீங்கன்னா அதை ரெக்கார்ட் பண்ண முடியல. இப்போ பாருங்கள், இதில் ஜூம் பண்ணியிருக்கோம், அந்த பிளாக் கலரில் தெரியுது இல்லையா. ஸோ அது மாதிரி நிறைய அதோட குட்டி எல்லாம் அவ்வளோ இருந்துச்சுங்க. இந்த இதில் பார்க்கறதுக்கு வீடியோவில் தெரியல. ஸோ அதான் அப்புறம் அப்படியே நின்று ரசிச்சுட்டு கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோதாங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள்.